வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட ஆழமான யோசனை, சின்ன இன்டைரக்ட் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மன உறுதியை அதிகரிக்கிற காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வெளியில் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் இவங்க உள்ளுக்குள்ளே பல திட்டங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க. எந்த ஒரு நேரமும் ஏதாவது ஒரு யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க, எதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் எது முக்கியமான ஒரு விஷயமோ அது மட்டும் அடுத்தவங்க கூட பேசுங்க, தேவையானதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களோட சீக்ரெட்டை பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் சில நேரங்களில் கஷ்டத்தை உண்டுவாக்க வாய்ப்புகளாக இருக்கும். பல விஷயங்கள் மெதுவாக தான் நடக்கிற மாதிரியாக இருக்கும். அதில் பின்னணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் வைக்காதீங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். மேலதிகாரிங்க உங்கள் செயல்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. மறைமுகமாக உங்களுக்கு நிறையா காம்படிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். போட்டி வரும், பொறாமை வரும். அதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார் கூடயும் ஷேர் பண்ணுறது நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது ஒர்க்கு சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுறது எது முக்கியமோ எது தேவையோ அது மட்டும் அளவாக தேவையான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கிற ஒரு வேலைக்கு அது ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெதுவான லேசாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அது ஒரு நிலையான வளர்ச்சியாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அதிகமாக பழைய கஸ்டமர் திரும்ப உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்களில் மட்டும் தொடர்பு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசு கஷ்டம் வர்றதுக்கும் சில நேரங்களில் வாய்ப்பு ஏற்படுத்தும். பணநிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் செலவு வரவு இது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். அது உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காது. அது வரக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எப்படி செலவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது சில ஒரு விஷயங்கள் செய்கிற மாதிரியாக இருக்கும். ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் சிலது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டேக்ஸ் கட்டுறது அந்த மாதிரியான செலவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வண்டியில் சின்னதாக ரிப்பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பணம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரதான் செய்யும். அதில் பழைய ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சின்னதாக நன்மைலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியிலேருந்து சில நேரங்களில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு பணம் கொடுக்கறது வாங்கிறது பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியாக பார்த்துக்கோங்க. அதில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உணர்ச்சிகரமாக இருக்கும். அது மனசில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய மூத்தவங்களோட ஆலோசனை கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பழைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு திரும்ப கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு புரிதல் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டு பிடிவாதமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. சந்தேகத்தை ரொம்ப குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் கடத்துறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளட்டில் ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தூக்கம் குறையிறதுனால அது மாதிரியான விஷயங்கள் சில நேரங்களில் ஏற்படும். கனவுல கூட சில நேரங்களில் கனவு வர்றதுனாலையும் சில நேரங்களில் தொந்தரவு வர மாதிரியாக இருக்கும். நல்லா தூங்குங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். கோவத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்க, ப்ரெஷரில் எந்த மனச அழுத்தத்தை குறைக்கிறது ரொம்ப அவசியம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு படிக்கிற திறன் மேம்படும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் உங்களோட மனசு வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வு காரணமாக கொஞ்சம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சிவபெருமான் முருகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல வேலை ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த 2 நாள் பயன்படுத்தி செய்யுங்க. அதே மாதிரி லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 8 அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் பொறுத்த வரையில் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட்டு, டார்க் ப்ளூ, இந்த 2 கலர் வந்து உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான மாற்றமும் உள்ளார்ந்த பலமும் வந்து ஒரு நல்ல சக்தியாக இருக்கும் உங்களுக்கு. அவசரமாக முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு பொறுமையோடு எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாரம் சக்ஸஸ் காத்துட்ருக்கு. அதுதான் நான் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.